அண்மைச் செய்தி. வேளாண் உழவர் நலத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என தாவேகா அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவலானது கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், நிதி மின்சாரத்துறையை அடுத்து தற்போது வேளாண் துறைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என தகவலானது கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நிதித்துறை சார்பில் வெள்ளை அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மின்சாரத்துறையில் நிதி செலவினம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது வேளாண் துறையிலும் வெள்ளை அறிக்கை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகமும் தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அண்மையில் மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிலையில வேளாண் துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் நிதி செலவினம், திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிதி, முதலீடு குறித்து விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் வேளாண் துறைக்கென வெள்ளை அறிக்கையை அமைச்சர் வினோத் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.